Hello friends, welcome to Krishna Home Garden. Friends, இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா நம்மளோட கார்டன்ல எத்தனை வகையான மிளகாய் இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது காந்தாரி மிளகாய். இது வந்து ரொம்பவே காரமானது, ரொம்ப சின்ன சின்ன சைஸ்ல தான் காய்க்குது. ஆனாலும் இதுல அளவு சின்னதா இருந்தாலும் காரம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால இது கொஞ்சம் அளவாக தான் யூஸ் பண்ணணும். நம்ம மிளகாய் பொடி அரைக்கும் போதெல்லாம் இந்த மிளகாயை அதில் சேர்த்துக்கிட்டோன்னா காரம் ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது, இது வந்து கொத்து கொத்தா காய்க்குது. ஒரு இடத்துல இருந்து கொத்தா பூ வருது, எல்லாமே பிஞ்சா மாதிரி காய்க்குது. இது ஒரு வெரைட்டி. இதுலேயே இது வந்து மேல் நோக்கி காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்க, அழகாக மேலே தூக்கிட்டு காய்க்குது. ஒரு செட்டு வந்து கீழே இருக்குன்னா ஒரு செடியில் இந்த மாதிரி கொத்தா இருக்கிறது மேல் நோக்கி காய்க்குது. இப்போ நம்ம 3 வெரைட்டி பார்த்தோம். இப்போ இது 4வதா. இது வந்து சூரியமுகி மிளகான்னு சொல்றாங்க. இது வந்து சூரியனை பார்த்த மாதிரி மேல் நோக்கி தூக்கின மாதிரி காய்க்குது. இது வந்து தனித்தனியா காய்க்குது. ஒரு செட்டு கொத்தா காய்க்குது ஒரு செடியில. இது வந்து தனித்தனியா மேல் நோக்கி காய்க்குது. 5வதா நம்ம பார்க்க போறது புல்லட் சில்லி. இது வந்து புல்லட் மிளகான்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் தடிமலா, ரொம்ப நீளமா இல்லாம குட்டை குட்டையா இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப சின்ன சைஸா தான் இருக்கு. சின்னதுன்னா நீளத்துல சின்னது, ஆனா அகலத்துல நல்ல தடிமனா காய்க்குது. பாருங்க, பார்க்கவே செடி முழுக்க காயா இருக்கு. இது வந்து நிறைய காய்க்குது. செடி படர்ந்து வளருது. ரொம்ப பெருசா உயரமாலாம் போகாது, அகலமா படர்ந்து வளர்ந்து எல்லாத்துலயும் நிறைய காய் பிடிக்குது. இதுக்கு நம்ம கொடுக்குற ஊட்டத்தை பொறுத்து காய்களும் அதிகமா காய்க்கும். 6வதா நம்ம பார்க்குற வெரைட்டி, இது வந்து வெளிர் பச்சை நிறத்துல நீளமா நல்ல பெரிய சைஸ்ல காய்க்கக்கூடிய வெரைட்டி. இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே பிஞ்சு தான். இது இன்னும் முத்தலை, இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இது நாங்கள் இதில் முன்னாடி காய்ச்சிருந்ததை பறிச்சுட்டோம். இப்போ அடுத்த செட்டு பிஞ்சு காய்ச்சிட்டு இருக்கு. இதுவும் அதே வெரைட்டி செடி தான். இது கொஞ்சம் பெரிய செடி, அது கொஞ்சம் சின்ன செடி. பாருங்க, இதில் வந்து மிளகாய் நல்லா பெருசாக இருக்கும். நம்ம அடுத்ததாக அறுவடையில் பார்க்கும்போது அந்த மிளகாயை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 7வதா நம்ம பார்க்க போகிற மிளகாய் இங்கே பாருங்க. இது ரொம்பவே மெல்லிசா குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஆனால் காந்தாரி மிளகாய் கிடையாது. ரொம்ப மெல்லிதா நீளமாக வருது இந்த மிளகாய். இதுவும் நல்ல காரமான வெரைட்டி தான். 8வதா நாம் பார்க்க போகிற வெரைட்டி கொடை மிளகாய். இது வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த மிளகாயில் சமையலுக்கு யூஸ் பண்ணது போக வேஸ்ட்டாக போகிற விதையை எடுத்து நாங்கள் வளர வச்ச செடி இது. பாருங்க, இதை பற்றின வீடியோ கூடிய விரைவில் வருது. கொடை மிளகாயை விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் நான் காமிக்கிறேன். அதில் பாருங்க, ரொம்பவே சூப்பராக காய்ச்சிட்டு இருக்கு. இது வந்து கிச்சன் வேஸ்ட்லேருந்து எடுத்து வளர்ந்த செடினா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகாக அறுவடை கொடுக்குது. மிளகாயும் நல்லா பெருசாக நல்ல ஷேப்பாக அழகாக வருது. 9வதா நம்ம பார்க்க போகிறது பஜ்ஜி மிளகாய். இது வந்து இந்த செடியில் ஏற்கனவே நம்ம அறுவடை எடுத்திருக்கோம். 3 மிளகாய் அழகாக ஒன்றா தொங்கிட்டு இருந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இது வந்து பஜ்ஜி மிளகாயில் அடுத்த செட்டு காய்ச்சிட்ருக்கு. இதுவுமே கிச்சன் வேஸ்ட்லேருந்து நாங்கள் வளர வச்ச செடி தான். ரொம்ப சூப்பராக வளர்ந்து காய்ச்சிட்ருக்கு. 11வதா நாம் பார்க்க போகிறது ரெகுலராக காய்க்கிற மாதிரி மிளகாய் தான். மீடியம் சைஸ் தான். மீடியமான தடிமன், கொஞ்சம் அளவான சைஸில் தான் இருக்குது. இது ஒரு வெரைட்டி. இதுவுமே நல்லா காய்க்குது. செடிக்கு நம்ம எந்த அளவுக்கு ஊட்டம் தரோமோ அந்த அளவுக்கு அறுவடை எடுக்கலாம் நம்ம. பாருங்க, அந்த மெல்லிசா இருக்கக்கூடிய மிளகாய் சொன்னேன்ல, அது இதுதான். அந்த செடியில் சரியாக தெரியல, இதில் நல்லா தெரியுது. ரொம்ப அழகாக காய்ச்சிட்ருக்கு. இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வெரைட்டி. இங்கே பாருங்கள், நல்ல அடர் பச்சை நிறத்தில் கொஞ்சம் நீளமாக மெல்லிசாக காய்க்குது. நல்லா டார்க்கான கலரில் இருக்குது. இதுவுமே நல்ல காரமான மிளகாய் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹோம் கார்டனில் இருக்கக்கூடிய 12 வகையான மிளகாயை பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.